மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியும் ரேஷனில் பருப்பு பாமாயில் நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம். அதிமுக சார்பில் வரும் 23ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு. தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்பில் மின்கட்டண உயர்வா என காட்டமான கேள்வி. தமிழக மக்களை அனைத்து வகைகளிலும் வாட்டி வதைப்பதற்கென்றே 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் மக்கள் விரோத ஆட்சி. அதிமுக பொதுச் செயலாளர் காட்டமான விமர்சனம். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கடுமையான மின்வெட்டாலோ மின்கட்டண உயர்வாலோ தமிழக மக்கள் பாதிக்கப்படுவது வாடிக்கை. உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனே திரும்ப பெற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். விடியா திமுக அரசு மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். மின் கட்டண உயர்வால் சிறு குறு தொழில்கள் கடுமையாக முடங்கிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. இன்றைக்கு மின்கட்டண உயர்வு கடுமையான பாதிப்பு, இதுக்கு முன்னாடியே இன்றைக்கு கடுமையான பாதிப்பு. குறிப்பாக எங்கள் கோவை மாவட்டத்தை சேர்ந்த சிறு குறு தொழிலெல்லாம் கடுமையாக இன்றைக்கி முடங்கி போயிடுச்சு எல்லாமே. கண்டிப்பாக இந்த மின்கட்டண உயர்வை இந்த அரசு வாபஸ் வர வேண்டும். மின்கட்டண உயர்வை திரும்ப பெற்று மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை அமல்படுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். கூட்டணி கட்சிகளே வருந்தும் அளவுக்கு வெறுப்பு ஆட்சியை நடத்தும் விடியா மாடல் அரசு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து 6வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் ஆலோசனை. ராமநாதபுரம், நெல்லை, விருதுநகர் தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்பு. தமிழக அரசின் உள்துறை செயலாளர் அமுதா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளராக மாற்றம். சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டு புதிய ஆணையராக குமரகுருபரன் நியமனம். தமிழக அரசின் புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் IAS நியமனம். சிட்கோ மேலாண் இயக்குநராக இருந்த மதுமதி IAS பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக பணியிட மாற்றம். உச்சநீதிமன்ற நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி R மகாதேவன் நியமனம். கொலிஜியத்தின் பரிந்துரையை ஏற்று ஒப்புதல் அளித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமார் நியமனம். பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியானதால் புதிய பொறுப்பு தலைமை நீதிபதி நியமனம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சாலையை கடக்க முயன்ற நீதிபதி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து. விபத்தில் நீலகிரி மாவட்ட நீதிமன்ற கூடுதல் நீதிபதி கருணாநிதி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். புழல் சிறைவாசி செந்தில் பாலாஜிக்காக பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் சிவில் வழக்கில் கைது நடவடிக்கையா என கடும் விமர்சனம். திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். விடியா திமுக அரசை கண்டித்து வரும் 22ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 5000 கன அடியிலிருந்து 16,577 கன அடியாக உயர்ந்தது. காவிரி நீர் பங்கீடு குறித்து தமிழக அரசு கூட்டியுள்ள சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம். அதிமுக சார்பில் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் OS மணியன் பங்கேற்பு. காவிரி நீர் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை முன்கூட்டியே கூட்டியிருக்க வேண்டும். காவிரி நீர் விவகாரத்தில் அதிமுக பல்வேறு சட்ட போராட்டங்கள் நடத்தியதை சுட்டிக்காட்டிய அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. 23 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி, எடப்பாடி ஆணையம் முடக்கி, இந்த ஆணையத்தையெல்லாம் அமைத்து முழுமையாக அம்மா வழியில் சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு காவிரி நீர் இங்கே வருகிறது என்றால் அதுக்கு அம்மாவும் எடப்பாடியாரும் தான் காரணம். அந்த அடிப்படையில் கர்நாடகாவிடமிருந்து காவிரி நீர் பெற்றுத்தர மறுக்கும் மத்திய மாநில அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ரயில் மறியல் போராட்டம். சம்பாவும் பொய்த்தது, குருவையும் பாதிக்கப்பட்ட நிலையில்
வேதனையில் வாடும் விவசாயிகளுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கும் விடிய அரசு. டெல்டாவெல்லாம் கருகுது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை ஏற்று நட. விவசாயிகளின் போராட்டம், ரயில் மறியல் போராட்டம், காவிரி உரிமை போராட்டம். திருப்பதி கோயிலில் தேவஸ்தான அதிகாரிகளுடன் விடியா திமுக அமைச்சர் சேகர்பாபு வாக்குவாதம். மங்கள பொருட்களை ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்க சென்றபோது அறநிலையத்துறை இணை ஆணையரை கோயிலுக்குள் அனுமதிக்க சொல்லி அடம்பிடித்ததால் பரபரப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் ரொக்கம் சிக்கிய விவகாரம். சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான நயினார் நாகேந்திரனிடம் தீவிர விசாரணை. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜூலை 18ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நீதிமன்ற காவலை 47வது முறையாக நீட்டித்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் ஜோசப் என்பவர் வீட்டில் அமலாக்கத்துறை 5 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை. ஜாஃபர் சாதிக்கின் பினாமியாக கருதப்படும் நபரான ஜோசப்பிடம் தீவிர விசாரணை. சென்னை விமான நிலையத்தில் மேலும் 2 குடியுரிமை அதிகாரிகள் சஸ்பெண்ட். தங்கம் கடத்தலுக்கு துணை போன விவகாரத்தில் அடுத்தடுத்து குடியுரிமை அதிகாரிகள் சிக்குவதால் பரபரப்பு. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியான விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் பரபரப்பு கருத்து. வழக்கு ஒன்றின் விசாரணையில் முக்கிய ஆதாரத்தை எப்படி கசிய விடலாம் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி. சிசிடிவி காட்சிகள் கொலை வழக்கில் மிக முக்கியமான மின்னணு ஆதாரம். துரதிருஷ்டவசமாக அதன் ஒவ்வொரு அங்கலமும் தொலைக்காட்சி சேனல்களில் ஒளிபரப்பப்படுவதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் காட்டம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் பல்வேறு நாடகங்களை திமுக அரசும் காவல்துறையும் அரங்கேற்றி வருகிறது. ஏதோ ஒரு காரணத்தை மறைக்க திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளதாக சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தை சேர்ந்த ஹென்றி திபேன் குற்றச்சாட்டு. அதில் இருக்கக்கூடிய முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய கொடூர குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் இல்லை என்றால் இந்த கொலைக்கு பின்னே மறைக்கப்பட்ட பல உண்மைகள் மறைப்பதற்காக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கொலை என்றுதான் எங்களை போன்றவர்கள் நம்புகின்றோம். இதை ஆழமாக விசாரிக்க வேண்டும். உண்மை வேண்டுமென்றால் மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு செல்லும். மதுரையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் வீடு அருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஓட விரட்டி வெட்டி படுகொலை. விடியா ஆட்சியில் அமைச்சரின் வீட்டருகே கொலை செய்யும் அளவுக்கு துணிச்சலுடன் நடமாடும் ரவுடிகளால் மக்கள் அதிர்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே டூரிஸ்ட் வேன் உரிமையாளர் சுடுகாட்டில் வெட்டி படுகொலை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நடந்த கொலையா என விசாரணை. காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கத்தில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை. 3 கிலோ கஞ்சாவுடன் இளைஞர் சிக்கிய நிலையில் போதை வஸ்துக்கள் சர்வசாதாரணமாக புழங்குவதால் பெற்றோர் கலக்கம். நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்தவர்களை கண்டுபிடிக்காதது ஏன்? சிபிசிஐடியில் உள்ள திறமையான அதிகாரிக்கு வழக்கை ஏன் மாற்றக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. திருவண்ணாமலை மலையே சிவபெருமான் தான். மலையை ஆக்கிரமித்து கழிப்பிடம் உள்ளிட்டவை கட்ட எப்படி அனுமதிக்க முடியும் என உயர்நீதிமன்றம் கேள்வி. திருவண்ணாமலை கிரிவலை பாதையில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்களை அகற்றக்கூடிய வழக்கில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவு. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் விடியா அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். உதவித்தொகை விண்ணப்பங்களுக்கு உடனுக்குடன் ஒப்புதல் அளிப்பது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.
நீலகிரி மாவட்டத்துக்கு அதிக கனமழை மற்றும் கோவை மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அருவிகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர், ஒகேனக்கலில் அதிகரித்த நீர்வரத்து. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூரில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியதால் பொதுமக்கள் கடும் அவதி. நீலகிரியில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பந்தலூர் அருகே வீடு இடிந்து விழுந்த நிலையில் 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடர் மழையால் மிதவை மற்றும் துடுப்பு படகுகள் இயக்க தடை. 2வது நாளாக தொடரும் தடையால் சுற்றுலா பயணிகள் சோகம். பெருங்களத்தூரில் ஆக்கிரமிப்பு கடைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் சுக்கு நூறாக நொறுக்கிய தாம்பரம் மாநகராட்சி. திமுக கவுன்சிலரின் கட்சி அலுவலகத்தை மட்டும் கண்டுகொள்ளாமல் பாரபட்சம் காட்டியது ஏன் என வியாபாரிகள் கேள்வி. சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்தில் சிக்கும் வாகன ஓட்டிகள். பொதுமக்களை அச்சுறுத்தும் மாடுகளை கண்டுகொள்ளாத அரக்கோணம் நகராட்சி. விருதுநகரில் அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்காக பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் உள்ளே செல்ல அனுமதி மறுப்பு. விடிய அரசின் அராஜகத்தால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெரும் அவதி. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பொதுமக்கள் வருகையின்றி வெறிச்சோடி காணப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம். விடிய ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழந்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சி. மகாராஷ்டிராவில் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்துடன் மசூதி மீது தாக்குதல். மசூதி மீதான தாக்குதலுக்கு AIMIM கட்சித் தலைவர் ஒவைசி கடும் கண்டனம். படித்து பட்டம் பெறுவதால் எந்த பயனும் இல்லை, பஞ்சர் கடை வைக்கலாம். மத்திய பிரதேசத்தில் கல்லூரி நிகழ்ச்சியில் பாஜக MLA பன்னாலால் சாக்கியா பேச்சால் சர்ச்சை. தொடர் மழையால் டெல்லியில் காய்கறிகளின் வரத்து குறைந்து விலை 3 மடங்கு அதிகரிப்பு. உருளைக்கிழங்கு, தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமம். மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் சந்தை மூலதனம் வரலாறு காணாத உச்சம். 455 லட்சம் கோடியை எட்டி புதிய சாதனை. இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்தின் விற்பனை 66,000 கோடி ரூபாயை தாண்டியது. கடந்த ஆண்டை விட 33% அதிகம் என தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி துணை அதிபர் வேட்பாளர் அறிவிப்பு. ஓஷியோ மாகாணத்தின் JD வான்ஸ் என்பவரை துணை அதிபர் போட்டியாளராக அறிவித்த டொனால்ட் ட்ரம்ப்.